இந்த வீடியோவில் மாசி மாத பலன் நான் சொல்லியிருக்கேன். சாதாரண பலன் இல்லை, முக்கியமான பலன்கள். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, பணம் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலில் முன்னேற்ற முடியுமா முடியாதா, கல்யாணம் தடைப்பட்டின் போது நடக்குமா நடக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி விற்கலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே விஷயம் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரமும் இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்கேன், நல்லாவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயன்பெறும் வகையில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை பார்த்து அதன்படி நடந்துங்க, வெற்றி நிச்சயம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்பராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய் பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்தே குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப கவலையாக தானே இருந்தீங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அஷ்டம சனி வரப்போகுது, திருக்கிழந்த பிரகாரம் வந்துட்டால் கூட இப்போது வாக்கிய பிரகாரம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் தானே இருந்தீங்க. அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க. இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அது மட்டும் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ் பார்க்க வேணாம், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்க வேணாம், இறந்த காலத்தை பார்க்க வேணாம், எதிர்காலத்தை பார்க்க வேணாம், நிகழ்காலத்தை பாருங்கள். அதுதான் உங்களுடைய நிஜமான வாழ்க்கைன்றது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதான். நாளைக்கு வர்றது வரட்டும், போகிறது போகட்டும். இப்போ எப்படி இருக்குது அதுனா நான் சொல்ல போகிறேன். இந்த மாசி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. பரவாயில்லையே, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 5 கிரகங்கள் இருந்து அதை குரு பகவானும் பார்க்குறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கெட்ட விஷயமே வராமல் இருந்தால் கூட அது நல்ல விஷயமாக மாறிடும். இது புரியல உங்களுக்கு? உங்களுக்கு இப்போது வெளியே போகிறீங்க, ஒரு விஷயமாக போகிறீங்க, பாதி தூரத்துலேயே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது,
நம்ம போய் பார்க்க போகிறவர் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, அதுக்கேற்ற மாதிரி தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படுது. அதையும் மீறி போய் அவரை போய் பார்த்துறீங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு தேவையான உதவி அவர் செஞ்சிடறாரு, கொடுத்துட்றாரு. உங்களுக்கு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எவ்வளோ சந்தோஷம். இது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு மாசி மாதத்தில். அதாவது தோல்வி கிடைக்கிற மாதிரி வந்து வெற்றி கிடைச்சிடும். அப்போ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுதானே நடக்க போகுது. அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அது உங்கள் ராசியாதிபதி சூரியன். சூரியனுடைய அம்சம் யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்கு உண்டான மாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும், இது நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அதை பற்றி எனக்கு வேண்டாம், கவலை இல்லை. மகா சிவராத்திரி அன்னைக்கு முழு மனசோட கடுமையான விரதம் இருக்கு. மற்ற ராசிக்காரங்க இருக்காங்க இல்லை, அடுத்த விஷயம். நீங்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முழுசாக கடைப்பிடித்து நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விஷயமே தான் நடக்கும். எதிர்பார்த்த எல்லாமே கிடைச்சிடும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதனால் மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக நடத்தி விரதம் இருந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு, குருவுடைய பார்வையில் இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலனை இப்போ பார்க்கலாம். அப்பா வழி உறவில் கூட பிறந்தவங்களை உதவி ஒத்தாசை கிடைக்கும். ரொம்ப நாளாகவே சொத்து பத்து எதுவும் கைக்கு வரலையே இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்குது. யாராவது ஒருத்தர் முட்டுக்கட்டை போட்டுனே இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லியிருப்பீங்க. அதெல்லாமே இப்போது முடிஞ்சு இந்த மாசி மாதத்துக்குள்ளே கைக்கு வந்துடும். அப்புறம் என்ன, உங்களை பிடிக்க யார் இருக்கா? எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக கணவன் மணி உறவுமே நல்ல பலப்படமாக இருக்கும். ஒருத்தர் அன்பு ஆதரவாக இருப்பாங்க. 2 பேரும் போட்டி போட்டுன்னு குடும்பத்தை எடுத்து நடத்துவாங்க. பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க. எல்லாமே நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள், செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான் விஷயம். நேராக பார்த்துட்டு போயினே இருங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நடந்துடும். அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன், சிம்மராசிக்காரங்களுக்கு குருவுடைய ஸ்தான பலன் நல்லா தானே இருக்குது. குரு 11 தானே இருக்கார். குரு பயிற்சி வரைக்குமே உங்கள் ராசிக்கு குரு 11 தான் இருப்பார். அப்போ கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும், மூத்தவங்க ஆதரவு கிடைக்கும். பெரியவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணன் அண்ணி அக்கா மாமா பெரியப்பா, அந்த மாதிரி உறவுகள், அவங்க மூலிமா நன்மைகள் நடக்கும். நீங்கள் கேட்டதை அவங்க செய்வாங்க. அப்போ மனசு சந்தோஷப்படும். கேட்டது செய்யலைன்னா தானே கஷ்டமாக இருக்கும். கேட்டது செஞ்சோன்னே செஞ்சிட்டாங்கன்னா அதே மனநிலையில் தான் இருக்க போகிறீங்க. தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கோயிலுக்கு அடிக்கடி போக மாட்டீங்க, ஆனால் இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிவனை வழிபட்டுவாங்க. அனிதினமும் சிவனை வழிபட்டுவாங்க. இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவனை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே இந்த வருஷம் பூரா மன்னன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் பண்ணுங்கள், போதும், அவ்வளோதான். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பயணங்கள், சில பயணங்கள் தள்ளி போகும். நம்ம எதிர்பாராத பயணம் கண்டிப்பாக நடக்கும். அதில் போயிட்டு வாங்க. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும், அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. அதில் சந்திப்புகளும் நடக்கும். ரொம்ப நாளாக பார்க்காத ஃப்ரெண்டை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அவர் மூலிமா உதவி கிடைக்கும், நல்லது நடக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் தூரம்னுவாங்க. ஆனால் இந்த மாசி மாதத்து பலனில் இப்போ இருக்கிற கிரக நிலையில் வச்சு பார்க்கும்போது
ஒருத்தர் மூலிமா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும். அது கணவன் இருந்தால் மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோராக இருக்கலாம், பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். யார் மூலியமாவது அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதுதானே உண்மை. அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். காலையில் பார்க்க முடியலனா கூட பகல் 12 மணியில் உச்சி வேலை, அப்போ கண்டிப்பாக நீங்கள் விழிப்பாக தான் இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுங்க, சூரியனை வணங்கிடுங்க. எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடியவர் தானே சூரிய பகவான். ஒரு கும்பிடு போட்டால் போதும், அவ்வளோதான். அவரை நினைக்கணும் மனசில், அவ்வளோதான் விஷயம். அது பண்ணிட்டு வந்தாலே போதும். அந்த ஆத்மகாரகனான சூரிய பகவானை வணங்கி வந்தாலே தொடர் முயற்சி, நல்ல பயணங்கள், கேட்ட உதவிகள் கிடைக்கிறது, முயற்சிகள் ஜெயமாகிறது, எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித பய உணர்வு இருக்கும் மனசில். ஒரு விஷயத்தில் இறங்கிடுவீங்க, அதில் கொஞ்சம் பயம் இருக்கும். ஐயோ நம்ம இறங்கிட்டோமே, என்ன நடக்கும் ஏது நடக்கும். அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த பதிவு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், தைரியமாக இருங்க, கவனமாக இருங்க, இறை வழிபாட்டோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நினச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெண்களால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், தவறான நடவடிக்கையாலோ, தவறான பேச்சுவார்த்தையாலோ, தவறான அணுகுமுறையாலோ கொஞ்சம் உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரியோ, இல்லை உங்களை பார்த்து அவங்க வெறுக்கிற மாதிரியோ நடக்கக்கூடிய சம்பவம் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் அந்த இறைவனை அனுதினம் வணங்கி வந்தாலே அந்த எண்ணம் போகாது, எதுவும் நடக்காது, எல்லாத்துலேருந்து காப்பாற்றப்படுவீர்கள். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் அந்த இறை சிந்தனையோடு இருந்தால் போதும். தந்தையாரோட உடல்நல கவனமாக பார்த்துக்கணும், அவங்க வழி உறவுகள்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காமல் இருக்கணும். தொடர்ந்து பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க, அங்கே போய் விளக்கு போட்டு வாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். தீபம் தான், அதில் வர அந்த ஜோதி தான் இறைவன், அந்த சிவபெருமான் ஜோதி சொரூபமானவன் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த அண்ணாமலையார் அப்படி தான் அழைக்கப்படுகிறார். அதனால் அந்த சிவபெருமானுக்கு விளக்கு போட்டு அந்த ஜோதி சொரூபமான அந்த எல்லாமல்ல அந்த சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது இல்லற துறவிகள் வீட்டை விட்டு வெறுத்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். வயசில் பெரியவங்க, மூத்தவங்க, அவங்க தட்டு மாதிரி இருப்பாங்க, படுத்த பிடிக்கையாக இருப்பாங்க, நடக்க முடியாது இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். கைத்தடி வாங்கி கொடுக்கலாம், சாப்பிட உணவு உடை வாங்கி கொடுக்கலாம், தங்கறதுக்கு இடம்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அவங்களுடைய மனசில் சந்தோஷம் வரணும், அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போது இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியுடைய சூரியனுடைய அம்சமான சிவபெருமானுடைய மாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தான் முக்கியமான ஒரு உதவிகள் கிடைக்கும், முக்கியமான நம்பரை சந்திப்பீங்க, அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், வாய்ப்புகள் வந்து வாயிற்கதவை தட்டும், எல்லாமே தேடி வந்து உங்கள்கிட்ட நிற்க போகுது. ஆனால் இறை சிந்தனையுடன் நீங்கள் இருக்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.